உருளைக்கிழங்கு போண்டா செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு உருளைக்கிழங்கு போண்டா செய்யலாம். இதை எப்படி செய்யலான்னு பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ பொடியாக வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கு. 3 உருளைக்கிழங்க குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. இதை தோலை உரிச்சிடலாம். தோலை உரிச்சிட்டு ஆறணுன்னு நல்லா மசிச்சுக்கணும். இந்த போண்டா செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது நம்ம மழை காலத்தில் நம்ம சூடாக போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காஃபியோட டீயோட சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நல்லா உருளைக்கிழங்கை மசிச்சுட்டு அந்த வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுருக்கிறதோடு சேர்த்து கலக்கிக்கணும். இதுக்கு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா பிசையும் போது காரம், உப்பு எல்லாம் உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாத்தோட சேர்ந்து வந்துடும். நல்லா பரட்டி கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது போல் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸோ இல்லை அது கொஞ்சம் பெருசாகவோ உங்களுக்கு தேவையான சைஸில் உருட்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம், வாலாட்டம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கு. ஒரு 150 கிராம் கடலை மாவு போட்டிருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பும் பெருங்காயமும் போட்டுக்கலாம். மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பும் பெருங்காயமும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். இந்த மழை சீசனில் எதாவது சூடாக சாப்பிட வேண்டியிருக்கும், அது போல் இருக்க நேரத்தில் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருள் தான், நம்ம எதுவும் வாங்க போகிறதில்ல. சுவையான கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு போண்டா கிடைக்கும். டீயோட காஃபியோட நம்ம கொடுத்தோம்னா எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ மேல் மாவை இது போல் நல்லா போட்டுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த போண்டாவை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். எண்ணெய் எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு நம்ம போண்டா போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பரட்டி கொடுக்கணும். பஜ்ஜிலாம் நம்ம எப்படி செய்வோமோ அதுபோல் இதையும் நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி கொடுத்து வேக விடணும். மழை காலத்துக்கு சூப்பரான ஒரு டிஃபன், ஈவினிங் டயத்தில் சாப்பிட்றதுக்கு. இதை நம்ம லஞ்ச் சமயத்தில் செஞ்சோம்னா புலாவு, அதுபோல் ஃப்ரைட் ரைஸு இதுக்கெல்லாம் நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கை வேக வச்சிட்டோம்னா மற்றதெல்லாம் செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வருதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ இந்த போண்டாவுக்கு நம்ம தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா தேங்காய் சட்னி செஞ்சு அதோடு சாப்பிடலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் போட வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.